நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு விதமான ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகும். நிறைய படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லும் பொழுது ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நாம ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தவங்க கூட யோசிக்கிற மாதிரிலாம் இருக்கு. சில பேர்லாம் சூசைட் அளவுக்குலாம் கூட போயிருக்காங்க. ரொம்ப ப்ரெஷர் ஏத்திக்கிறது, தேவையில்லாம ப்ரெஷரை பில்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. பட் ஐ அஷ்யூர் யூ, நீங்க ஒர்க் போடுறதுக்கு ரெடியா இருந்தா வித்தின் 6 to 8 months டிஎன்பிஎஸ்சினா இதுதான் சார் அப்படின்னு உங்களுக்கு என்னால தெரிய வைக்க முடியும், எங்க டீமால தெரிய வைக்க முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல ஈவன் குரூப் 2ல கூட நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இன்டர்வியூ போஸ்ட் எது எடுத்தாலுமே டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு சாப்டர், ஒரு யூனிட் இருக்கு. இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நிறைய பேருக்கு ரொம்ப புதுசான ஒரு வார்த்தை. ஆனா நீங்க இங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. செகண்ட் டே டெமோ வந்து there was an issue with YouTube. Excuse me, செகண்ட் டே டெமோ வந்து பார்க்கும்போது there was an issue with YouTube. ஸோ அதனால அது நாங்க டெமோ ஃபுல்லா வரல, ஸோ ஃபுல் டெமோ வரல, அதனால நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு டெமோ யூடியூப்ல நாம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நான் திருப்பி வரேன். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு புது டேர்ம் இது. ஆக்சுவலா தமிழ்ல வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி படிக்கல, தமிழ்நாட்டுடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி தான் படிக்கிறோம். அப்போ அது என்ன சார் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், வளர்ச்சி நிர்வாகம்? ஏன் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகத்தை பத்தி நம்ம படிக்கணும்? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒய் நாம ஏன் படிக்கணும்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, தப்பே கிடையாது. சாட்ல வாங்க ஆர் அன்மியூட் பண்ணி பேசுங்க, ஒரு விஷயம் கிடையாது. நாம ஏன் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகத்தை பத்தி படிக்கணும்? என்ன நீட் இருக்கு? யாருன்னா யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சார் டு நோ. எஸ் சொல்லுங்க. டு நோ. ஸோ வி ரிசைடிங் இன் தமிழ்நாடு, அதனால தெரியணும்ன்றீங்க. சரி, ஓகே, ஃபைன். வேற எனி அதர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ் சொல்லுங்க, ஃப்ரீயா பேசுங்க. ஆக்சுவலா நம்ம ராகுல் காந்தி சொன்ன மாதிரி பிஜேபி எல்லாம் கிடையாது. சொல்லுங்க. To know the merit and demerit of administration in Tamil Nadu, what are the process can happen in surroundings? Very good. To know the merits and demerits. Okay, to know the merits and demerits. சூப்பரான ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிருக்காரு நம்மளுடைய. Very good, very good. Thank you. Please mute yourself. ஆன்லைன்ல கிளாஸ் நடத்தும் பொழுது தயவு செஞ்சு சொல்லிட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து சப்பாத்தி சாப்பிட்றியா தம்பி அப்படின்னு இந்த மாதிரி சீன்லாம் நடக்கும். ஓகே, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், காஷியஸா இருக்கணும். ஸோ நீங்க தேவைப்படும் பொழுதுதான் வீடியோ ஒரு ஆடியோவை மியூட் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் வந்து கிளாஸோடைய கல்ச்சரை வந்து ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைன். ஸோ வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றது மக்களே ஒண்ணுமே கிடையாது. நாம தமிழ்நாட்டுல இருக்கோம். நீங்க ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஹிஸ்டரி அண்ட் கவர்னன்ஸ் சேர்ந்து வரும், எல்லாமே சேர்ந்து வரும். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னும் பொழுது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்னன்ஸ், ஹிஸ்டரியில எல்லாம் சேர்ந்து வரும். ஆக்சுவலா ஜியோகிராஃபியும் இருக்குது. அப்போ உங்களுக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியர்கள் பொதுவாகவே நிர்வாகத்துக்கு பேர் போனவங்க. கரெக்டா தப்பா? இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. காரணம் ஏன்னா நம்ம உலகத்திலேயே ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, உலகத்திலேயே மிக சிறந்த நிர்வாகம் அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகத்திலே இந்தியாவில் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, அதுதான் என்ன அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த சிட்டி டெவலப்மெண்ட், அர்பன் சிவிலைசேஷன் இருக்குது. அர்பன் சிவிலைசேஷன்னா அர்பன்னா என்ன? நகர அமைப்பு. ஒரு சாதாரண இன்னைக்கு கூட நிறைய இடத்துல கரெக்டான நகர அமைப்பு கிடையாது. ஆனா பட் சிந்து சமவெளி நாகரிகத்திலே மிக சிறந்த நகர அமைப்பு இருந்துச்சு, மிக சிறந்த நிர்வாகத்தை கொடுத்துருக்கோம். கரெக்டா? அப்ப இந்தியர்களுக்கு நிர்வாகம் அப்படின்றது அவங்க பிளட்லயே இருக்கு. இந்தியர்களுடைய இன்னமும் சூப்பரா சொல்ல போனா ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்றது சாணக்கியாவும் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. கரெக்டா தப்புங்களா? அது சாணக்கியர் தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காரு? ஒரு நாடு எப்படி இருக்கணும், இதுக்கு பேர் தான் சப்தாங்கா தேரி அப்படின்னு பேர். சப்த அங்க தேரி.
சப்தான 7, அங்கான பார்ட்ஸ். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா 7 பேர் ரொம்ப முக்கியன்றாரு சாணக்கியன். யார் சார் அந்த 7 பேரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாடு முக்கியமா இருக்குன்னா முதல்ல நாட்டுடைய மன்னன் முக்கியமானவனா இருக்கும். மன்னன் கூட ரொம்ப க்ளோஸா, மன்னனுக்கு அப்புறமா யாருன்னா மக்கள் தான். இப்ப டெமோக்ரஸின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் தான், அதுக்கப்புறம் தான் மன்னன். அன்னைக்கு மன்னனை நம்பர் 1 வச்சுட்டாங்க. சோ மன்னன், அதுக்கப்புறமா மக்கள், மக்கள் வாழக்கூடிய டெரிட்டரி, இதான் செகண்ட். தேர்ட் யாருன்னா அந்த நாட்டுல மன்னனுக்கு மதியுக ஆலோசனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? மன்னனுக்கு எல்லாருமே ஆலோசனை கொடுக்க முடியாது. ஆலோசனை கொடுக்குறவங்க யாருன்னா மந்திரிங்க தான் கொடுக்கணும். சோ மந்திரிங்கனாலே அறிவாளிகளா இருக்கும்ன்றது அன்னைக்கு ஒரு லாஜிக். ஆக்சுவலா இன்னைக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மந்திரிங்கெல்லாம் ரொம்ப அவங்களாம் செவ்வாய் கிரகத்துல வாழ வேண்டியவங்க. வைகை நதியில தெர்மோகால் விட்டுலாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீனியை சொல்லல, மதியுக மந்திரினே அன்னைக்கு பேர் வச்சிருக்காங்க. மந்திரினாலே புத்திசாலியா தான் இருக்கும். ஓகே, சோ அதுக்கப்புறம் யார் சார்? அதான் அமைச்சுன்னு வள்ளுவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் யார் சார் அப்படின்னா நல்ல நண்பர்கள் இருக்கணும். ஓகே, நண்பர்கள் இருக்கும். மித்ரா அப்படின்னா நண்பன் அர்த்தம். ஆக்சுவலா சத்ரு மித்ரு அப்படின்னும். மித்ரு அப்படின்னா நண்பன், நல்ல நண்பன் இருக்கும். அஞ்சாவது, ஒரு நாட்டுக்கு நல்ல நிதி நிலைமை இருக்கும். பினான்ஸ் கோஷ் அப்படின்னு பேர். ஆக்சுவலா என்னன்னு பேருங்க? கோஷ். சாப்பிட்ற கோஷ் கிடையாது, கோஷ். கோஷ் அப்படின்றது என்னன்னா நல்ல பினான்சியல் ஓகே பேக்கப் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சார் இருக்கணும் அப்படின்னா நல்ல பலமான ராணுவம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கான்செப்ட் புரியுதா? நல்ல பலமான ராணுவம். இந்த ராணுவத்துக்கு பேர் தான் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேனா அப்படின்னு வச்சிருக்கான். பாலா ஆர் சேனா அப்படின்னா, முருகருக்கு கூட பாலமுருகன்னு பேரு. பாலா அப்படின்ற வார்த்தையே என்ன அப்படின்னா நல்ல ராணுவத்தை குறிக்கும். பாலா அப்படின்றது குழந்தையும் குறிக்கும், அதே பாலா அப்படின்றது ராணுவத்தையும் குறிக்கும். பாலா ஆர் சேனா அப்படின்னா ராணுவத்தை குறிக்கும். நாட்டுல நல்ல ராணுவம் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது துர்கா அப்படின்றோம். துர்கா அப்படின்னா நீங்க சாமியை நினைப்பீங்க. துர்காவுடைய ஒரிஜினல் மீனிங் என்னன்னா கோட்டைன்னு அர்த்தம், ஃபோர்ட். ஓகே, ஒரு நாட்டுக்கு நல்ல கோட்டை நல்லா இருக்கும். கரெக்டா? நீங்க இந்தியாவுல நிறைய கோட்டைகளை பார்த்திருப்பீங்க. செஞ்சி கோட்டையை நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவோ கோட்டைகள் இருக்கு. செஞ்சி கோட்டையை உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரானது. வேலூர் கோட்டையை பார்த்திருப்பீங்க, புனித ஜார்ஜ் கோட்டையை பார்த்திருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறமா இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஆம்பர் ஃபோர்ட் பார்த்திருப்பீங்க. ஓகே, நல்ல கோட்டைகள். இப்ப ராஜ்புத்திரர்களுடைய பெருமை என்னன்னா அவங்களுக்கு அதிகமான கோட்டைகள் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, சோ அப்ப இது எல்லாம் அதனாலதான் பாருங்க துர்கான்னு ஏன் சாமிக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா உங்களை கோட்டை மாதிரி இருந்து பாதுகாக்கலாமா. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு சூட்சமம் இருக்கு ஆக்சுவலா. சோ இதெல்லாம் யார் சார் சொல்றா, யார் சொன்னா அப்படின்னா இதெல்லாம் சொன்னது சாணக்கியன். அப்போ ஒரு நாட்டை எப்படி ஆளணும்ன்றது கிரேக்கர்கள் காலத்துல இருந்து இந்தியர்கள் பார்க்கும்பொழுது சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஒரு நாட்டை எப்படி ஆளணும் அப்படின்றது கிரேக்கர்கள் காலத்துல இருந்து இந்தியாவுல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அந்த இதை தவிர்த்து இல்லாம நம்மளுடைய திருவள்ளுவரை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். திருவள்ளுவர் இன்னமும் அதிகமா சொல்லியிருப்பார். அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு முடிகிறார் திருவள்ளுவர். அறம் சார்ந்த வாழ்க்கை, பொருள் சார்ந்த வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்கா ஓகே அரசியலை பத்தியும் அமைச்சியல் பத்தியும் சொல்லியிருக்காரு. அப்போ நிர்வாகம் அப்படின்றது தமிழர்களுக்கோ இந்தியர்களுக்கோ யாரோ மேலை நாட்டு சொல்லி கொடுத்ததுதான் நிர்வாகம்லாம் கிடையாது. பிரிட்டிஷ் அப்படி சொல்லிக்கிட்டான். ஓகே, நாங்க இவங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதவங்க, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள்லாம் தேவரால் பர்பாரியன்ஸ், காட்டு மிராண்டிங்கெல்லாம் பிரிட்டிஷ் நம்மளை ஆள்றதுக்கு இந்த மாதிரியான சூட்சமத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஓகே, இந்தியாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, மிக சிறந்த நிர்வாகிகளை பார்க்கும் பொழுது கொடுத்துருக்கு. அதை நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலுமே நீங்க பார்க்கலாம். ஓகே, உலகத்துக்குனாலும் சரி, தமிழ்நாடு இந்தியாவுக்குனாலும் சரி, மிகப்பெரிய ஆளுமைகளை கொடுத்துருக்கு. சோ அப்போ நீங்க நாளைக்கு ஒரு சப் கலெக்டர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு கீழே ஒரு நிறைய நிர்வாகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், கரண்டா என்ன நடக்குதுன்றது தெரியும். இது நம்ம ஹிஸ்டரியில நாம பூஸ்ட் பண்ணிக்கலாம். பாரதியார் கூட சொல்லியிருக்காரு, பழமை அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, பழமை அதிகமா பேசக்கூடாது தான், ஆனா பட் பழமை பேசிக்கிட்டே நம்ம பிரசன்ட விட்டுறக்கூடாது. கரெக்டா? ஓகே, அப்போ பிரசன்ட்ல தமிழ்நாடு எப்படி இருக்கு, தமிழ்நாடு எப்படி இருக்கு, தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க, ஓகே, யூபிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா ஓவராலா இந்தியாவை பத்தியும் தெரியணும். எப்படி எந்த ரீதியில தெரியணும் அப்படின்னா இங்க அடிமட்டத்தில் நடக்கக்கூடிய நிர்வாகம் எப்படின்றது தெரியும். அப்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் எப்படி இருக்குன்னு தெரியணும்னா உங்களுக்கு என்னென்னலாம் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க சொல்றான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரேட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி. இப்போ எப்பப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ
எலெக்ஷன் வரக்கூடிய அந்த இயர்ல பட்ஜெட் வருதோ அப்பப்பெல்லாம் மத்தியில ஆளக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அதிகமான நிதியை ஒதுக்குவாங்க. திடீர்னு தமிழ்நாடு மிக சிறந்த நிர்வாகம் வந்திருக்கு. இப்ப மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியும் அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓகே, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சோ தமிழ்நாடு மிக சிறந்த ஆளுமைகளா வந்திருக்கு. தமிழ்நாட்டுல அதுல வந்திருக்கு, தமிழ்நாடு இதுல வந்திருக்கு. இப்ப நீங்க பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா கூட அதிகமா ஃபண்ட் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. முக்கியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இந்த பில்டிங் ரோடு போடுறதுக்காக ஃபண்ட் அதிகமா ஒதுக்கி இருப்பாங்க ஆக்சுவலா. அப்போ நல்லா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கமா இருந்தாலும் தமிழ்நாடு நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே மிக சிறந்த ஆளுமை உள்ள மாநிலங்களில் ஒரு 5 மாநிலங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தமிழ்நாடு அதுல ஒரு மாநிலமா இருக்கும். இது இன்னைக்கு நடக்கக்கூடிய சீன் கிடையாது. சொல்ல போனா 2000க்கு அப்புறமா தமிழ்நாடு நிறைய இடத்துல அதோடைய பெருமைகள், அதாவது நிறைய இடத்துல டவுன் ஆயிடுச்சுதான், அதை நான் மறுக்க முடியாது. பட் சுதந்திரத்துக்கு அப்புறமா 1950 55ல இருந்து 2003 வரைக்கும் தமிழ்நாடு நீங்க ஓவராலா இந்தியன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் 5குள்ளார இருக்கும். இன்னைக்கு புது ஸ்டேட்ஸ் நிறைய வந்துடுச்சு. ஸோ இன்னைக்கு நமக்கு காம்படிட்டர் வந்து பார்க்கும்போது ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாலாம் இன்னைக்கு வந்துட்டாங்க ஆக்சுவலா. பட் ஒரு காலத்துல பஞ்சாப் இருக்கும், பஞ்சாபுக்கு அப்புறமா சவுத்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கும். இதை நீங்க மறுக்கவே முடியாது. கரெக்டா? தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் காலத்துல அதிகமான ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், காமராஜர் பீரியட்ல எம்ஜிஆர் காலத்துல ஓகே முக்கியமா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அதிகமா யாருன்னா தமிழ்நாட்டுல இருந்திருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? யோசிச்சு பாருங்க. தெரியலன்னா ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே ஃபைனலா வந்து பார்க்கும்போது புள்ளி எல்லாத்தையுமே கோடு போட்டுறேன். டோன்ட் வரி. அப்போ இங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் தமிழ்நாடுன்னு கொடுத்துருவாங்க. இது ஒண்ணுமே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு உணவு, ஓகே, உணவு, அதுக்கப்புறமா உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். கரெக்டா? ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? அத்தியாவசிய தேவைன்னு என்ன சொல்றாங்க? உணவு. உடை கிடையாது கண்ணா. உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இதுதான் வந்து இது கிடைச்சாலே ஒரு மனுஷனுக்கு ஓகே அப்படின்னு ஒரு காலத்துல நம்பிட்டு இருந்தாங்க. பட் இப்போ மாறி போச்சு. இதெல்லாம் இருந்தாலுமே இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் வேணும். இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், அறிவு சார்ந்த வளர்ச்சி வேணும். அறிவு சார்ந்த வளர்ச்சி வேணும்னா கல்வியால் மட்டுமே அறிவுசார் வளர்ச்சியை கொடுக்க முடியும். அதனால இப்ப எஜுகேஷன் வந்துருச்சு. அதனாலதான் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது 82nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா எடுத்துட்டு வராங்க. ஓகேவா? இதே டைம் பீரியட்ல நீங்க மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, எஜுகேஷனுக்கு ரொம்ப அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ எஜுகேஷனும் வருது. எஜுகேஷனுக்கு அப்புறமா என்னன்னா ஹெல்த். ஒரு மனுஷன் இப்போ ஹெல்த்னு பார்க்கும் பொழுது ஒரு சமுதாயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சமுதாயம் நல்லா ஹெல்த்தோட இருக்கணும்னா, ஆரோக்கியமோட இருக்கணும்னா யாரு காரணம்? யாருக்கு ரொம்ப அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். கலைவாணன், நீங்க ட்ரை பண்ணுங்க. கலைவாணன், ஒரு சமுதாயம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னா யாருக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? நாம கலைவாணன், வசந்த பிரியா, நீங்களாம் ட்ரை பண்ணலாம். டவுன் ட்ராடன். சரி, டவுன் ட்ராடன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்க. டவுன் ட்ராடன் அப்படின்னா அடித்தட்டு மக்கத்தவங்களா இருக்கீங்க. டவுன் ட்ராடன் வசந்த பிரியா சொல்லியிருக்காங்க. டவுன் ட்ராடன் அப்படின்னா அடித்தட்டு மக்கள்னு அர்த்தம். சபால்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையும் சொல்லலாம். சரி, சுபாஷ் சந்திர போஸ் சில்ட்ரன் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சுபாஷ் சந்திர போஸ், பேருக்கு ஏற்ற மாதிரியே சொல்லியிருக்கீங்க. அஞ்சனா, ஃபார்மர்ஸ், சூப்பர். வேற யாருன்னா? ராஜேஷ் ட்ரை பண்ணுங்க. மேனகா ட்ரை பண்ணுங்க. ஒரு சமுதாயம், என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு சமுதாயம் ஓகே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா யாருக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? யங்ஸ்டர்ஸ், சூப்பர் பிரதாப். தென் சில்ட்ரன்ஸ் அண்ட் யூத்ஸ், பரவாயில்ல, எல்லாருமே அதான் சொல்லியிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் என்னுடைய ஆன்சர் என்ன தெரியுமா? பெண்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க. முக்கியமா தாய்மார்களுக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நான் சொல்றது கரெக்டா தப்பா? என் கூட யாரு ஓகேன்னு சொல்றீங்க? இல்ல சார் தப்புன்னு சொல்றீங்க. கரெக்டா? பெண்கள் முன்னேற்றத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். சாதாரண விஷயம்லாம் கிடையாது.
சாதாரண விஷயமே கிடையாது நம்ம படிக்கிறதுலாம் இப்போ. ஓகே, பாரதியார் வந்து பார்க்கும் பொழுது நிறைய பாட்டுலாம் பாடியிருக்காரு. ராஜாராம் மோகன் ராய் எல்லாம் நிறைய எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, when a male was educated, only he himself was educated. When a woman was educated, the entire family or the generation got educated. எந்த நாட்டுல பெண்களுடைய வளர்ச்சி மேம்பட்டதாக இருக்கின்றதோ அந்த நாடு வல்லரசு நாடுகளாக இருக்கின்றது சொல்றாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு பெண்களுடைய பங்கு ரொம்ப 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 அதிகம். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நாம கடைசி வரைக்கும் கண்ணே மணியே முத்தே மானே லவ்லி டார்லிங் செல்லோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்கும் பொழுது இந்த ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்களை அடக்கி வச்சிருக்கணும். பெண்களுக்கு அவங்க சமைச்சு போடுறதுக்கே நீங்க சாப்பாடு, நீங்க ஜஸ்ட் ஒரு பேச்சுலரா சென்னையில வாழுங்க, நீங்க 2 நாள் சமைப்பீங்க. முதல் நாள் பிரியாணி, 2வது நாள் சரி வேணாம் குஷ்கா, 3வது நாள் சரி ஓகே தக்காளி சாதம், 4வது நாள் நம்ம ஏன் சமைக்கணும்னு யோசிப்பீங்க. முடியாது. டெய்லி சமைக்கிறாங்கன்னா ஏதோ 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 வாழ்க்கையோ வாழணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய அம்மாவுக்கோ உங்களுடைய தங்கச்சிக்கோ, தங்கச்சிலாம் எந்த அளவுன்னு தெரியல இன்னைக்கு, உங்களுடைய அம்மாவுக்கோ உங்க வீட்டுல பாட்டிங்க இருப்பாங்க, இவங்கெல்லாம் சமைச்சு போட்டதுக்கு நீங்க சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் உங்க குடும்பம் மேலேயே வந்திருக்காது ஆக்சுவலா. ஏன்னா சம்பளம் எல்லாம் அவங்களுக்கே போயிருக்கும். சீரியஸ்லி ஐ எம் நாட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சமூகம் மேம்பட்டதா இருக்கணும் அப்படின்னா பெண்களுடைய மேம்பாடு வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் நல்லா இருந்தாலே, முக்கியமா பெண்களுடைய முக்கியமா அந்த லாக்டேட்டிங் மதர்ஸ் சொல்லுவாங்க, திருமணமாகி ஓகே கேரிங் விமன்ஸா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய மேம்பாட்டுக்கு அரசு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு உசுறு கிடையாது, 2 உசுறுன்னு பொதுவா நம்மால் சொல்லுவாங்க. அது ஒரு உசுறு இல்ல 2 உசுறு. அப்படின்னா என்னன்னா, அந்த பெண் என்பவள் அவளோட உயிர்னு பார்க்கும்பொழுது அவளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குழந்தை இன்னொரு உயிர். அந்த குழந்தை தான் வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு நாட்டுடைய அடுத்த விடிவெள்ளி. ஓகே, நம்பிக்கை நட்சத்திரம். அப்போ அந்த பெண்ணையும் நாம பார்த்துக்கணும், அந்த குழந்தையும் நம்ம பார்த்துக்கணுமா பார்த்துக்க கூடாதா? பார்த்துக்கணும். ஆனா என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, உலகத்துல மத்த மேலை நாடுகள் நம்ம எப்பயுமே கம்பேர் பண்ணும்பொழுது மத்த மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்றாங்க. அப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணும்பொழுது இந்தியாவுல பெண்களுடைய மேம்பாடு அப்படின்றது ரொம்ப அதிகமா சொல்லிக்கிறபடி கிடையாது. பட்ஜெட்ல நாங்க இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணிக்கிறோம் சொல்றாங்க. ஆனா பட் த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இந்தியாவிலேயே உலகத்திலேயே இந்தியாவில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடக்கிறதா சொல்றாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமா நடக்கிறதா சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. ஆக்சுவலா கான்செப்ட் புரியுதா? அதனாலதான் நேஷனல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இங்க இருக்கக்கூடிய லிட்ரஸி லெவல் என்ன, இங்க இருக்கக்கூடிய மெட்டர்னிட்டி முக்கியமா பார்க்கும்போது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் எப்படி இருக்கு, இங்க ஃபெர்டிலிட்டி ரேட் எப்படி இருக்கு, ஒரு நாட்டுடைய டிபெண்டன்சி ரேஷியோ எப்படி இருக்கு, இது எல்லாமே நடத்தும் போது ஒண்ணா சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு, சோ தமிழ்நாட்டை தாண்டி எப்படி இருக்கு, மற்ற ஸ்டேட்ல எப்படி இருக்கு. இப்ப நீங்களே கேரளா அப்படின்னும் பொழுது கேரளானாலே சூப்பர்ப்பா, விமென்ஸ் அதிகம், எஜுகேஷன் சூப்பர்னு நினைப்பீங்க. இதே நான் வந்து பார்க்கும்பொழுது ஜார்க்கண்ட்னு சொன்னா ஐயோ அங்க ரொம்ப மோசம்பா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா பட் ரிசோர்சஸ் அதிகமா இருக்கு. இப்ப தமிழ்நாடு அப்படின்னும் பொழுது இட்ஸ் ரெவென்யூ, இந்தியாவில சென்ட்ரலுக்கு கொடுக்கக்கூடிய ரெவென்யூல அதிகமான ரெவென்யூ கொடுக்குற மாநிலம் தமிழ்நாடு. கரெக்டுங்களா? இதுவே நான் வந்து ஒடிஷான்னு சொல்லும் பொழுது ஆமா ரிசோர்ஸ் இருக்கு, ஆனா பட் ஒடிஷா அப்படின்னு யோசிப்பீங்க. ஓகே, இதே இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் போனீங்கன்னா இன்னும் நிறைய மரம் இருக்கு, ஆனா பட் பாவம் அவங்கள இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இப்பதான் கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் மக்களை நாம என்ன பண்றோம், இன்டெகிரேட் பண்றோம். இதுக்கு முன்னாடி ஒரு மனப்பான்மையே இருந்துச்சு. நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க பெங்களூர்ல வந்தா பெங்களூர்னு அடிப்பானுங்க ஆக்சுவலா. சோ இந்த மாதிரியான மென்டாலிட்டி எல்லாம் இந்தியாவில இருந்துச்சு. அப்போ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் நீங்க தமிழ்நாட்டுல படிச்சுட்டு மற்ற ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணுவீங்க. பேட்டி பெச்சோ பேட்டி பதாவுல திருவண்ணாமலை மாவட்டம் நம்பர் 1 இருக்கு. ஓகே, சோ மிக சிறந்த நிறைய விஷயத்துல கவர்னன்ஸ்னு எடுத்துக்கும் போது சரி, இதை நீங்க கொஸ்டின்ஸே கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கூட படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி படிச்சுட்டு நெக்ஸ்ட் பாருங்க, இம்பாக்ட் ஆஃப் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. What is it? Okay, impact of socio-religious reform movement in the socio-economic development of Tamil Nadu. இது என்ன சார் மீனிங்? நம்மளுடைய தமிழ்நாட்டுல பிரிட்டிஷோடைய ஆட்சி காலத்துல இருக்கும் பொழுது 19வது நூற்றாண்டுல தான் இந்தியாவுக்கு ரெனேசன்ஸ், இந்தியாவுல மறுமலர்ச்சி காலம்னு 19வது நூற்றாண்டு தான் சொல்றாங்க.
ஏன் 19வது நூற்றாண்ட மறுமலர்ச்சி காலம்னு சொல்றாங்கன்னா, இந்தியாவுல இந்தியர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க, மாறணும்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கான விதை போட்டது யாருன்னா நிறைய வெஸ்டர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸ். அதுல முதல்ல யார் சார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறமா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகருக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டுல வள்ளலார். ஓகே, சோ 19வது நூற்றாண்டுல இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. 19வது நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 20வது நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல அயோத்திதாஸ் பண்டிதர். ஓகே, அதுக்கப்புறமா நம்மளுடைய மிக சிறந்த பெரியார் இருக்காரு. அங்க நார்த்ல பாத்தீங்கன்னா அம்பேத்கர் இருக்காரு. ஓகே, ஜோதிபாய் பூலே இருந்தாங்க. சோ இவங்க என்ன இது நார்த் இந்தியா லெவல்ல படிக்கும் பொழுது, இவங்க தமிழ்நாட்டு லெவல்ல படிக்கும் பொழுது என்ன படிப்போம் அப்படின்னா, இவங்க எல்லாம் யாரு? பெரியார் யாரு? பெரியார் ஏன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாரு? வைகுண்ட சுவாமிகள் யாரு? சுவாமி நாராயண குரு அப்படின்றவர் யாரு? ஓகே, சோ சகோதரன் ஐயப்பன் அப்படின்றவர் யாரு? சோ இவங்கெல்லாம் என்ன விதமான மாற்றங்களை தமிழ்நாட்டுல வேணும்னு நினைச்சாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு ஜாதியை விட, மதத்தை விட, அவனுடைய குலம் கோத்திரத்தை விட சுயமரியாதை முக்கியம்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? இந்த சுயமரியாதையை பத்தி பார்க்கும் பொழுது அதுவே ஒரு 2 மணி நேரம் நடத்தலாமா? சுயமரியாதைனா என்ன அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் நடத்தலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு சுயமரியாதையை பத்தி அதிகமா நாம பேசணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை பத்தி பேசணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நீங்க ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஓரளவுக்கு இல்ல, சுதந்திரம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுல யாரும் பெரியவங்க கிடையாது. இந்த கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம்ன்றது நமக்கு தெரியும். கரெக்ட் தானே? பிரைம் மினிஸ்டர் பெரியாளா கிடையாது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பெரியாளா கிடையாது, பிரசிடென்ட் பெரியாளா அந்தாலும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் பெருசுதான், ஆனா பட் அதுவும் கிடையாது. அப்ப யாரு பெருசு? இதை எல்லாத்தையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு இன்விசிபிள் த்ரெட் என்னன்னா கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு. அரசியலமைப்பு அப்படின்றது இந்தியாவுடைய அரசியலமைப்பு தான் எனக்கு தெரிஞ்சு கடவுள், இட் இஸ் காட். ஏன்னா அந்த அரசியலமைப்புலதான் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தர மக்களும், இந்தியாவில் நீங்க பிறந்திருந்தீங்க யார், இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கான உரிமைகளையும் நலனையும் பார்க்கும் பொழுது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன். அப்போ அந்த உரிமைகளும் நலனும் கான்ஸ்டிடியூஷன்ல வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம கடந்து வந்திருக்கோம். சாதாரணமான கிடையாது, எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன தமிழ்நாட்டுல எந்த விதமான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்தாங்க? நீங்க வள்ளலாரை எடுத்துக்கலாம், ஓகே, அயோத்திதாசர் பண்டிதரை எடுத்துக்கலாம், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் எடுத்துக்கலாம், அடித்தட்டு முக்கியமா ஜஸ்டிஸ் பார்ட்டி எடுத்துக்கலாம். நீங்க ஓகே, இன்னைக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுடைய டிராவிடியன் பாலிடிக்ஸே கிடையாது. இதை நான் அடிச்சு சொல்லுவேன். இது ஒரு தடவை யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க. ஒரு இன்டர்வியூ போகும்போது என்கிட்ட ஒரு நார்த் இந்தியன் சார் இன்டர்வியூ போகும்போது எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா எமோஷனலா தட்டுவாங்க. எப்பயுமே நமக்கு கோவம் அதிகமா வரும். தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு, இந்தியர்கள் பொதுவாகவே இந்தியர்களுக்கு பேச்சும் அதிகமா இருக்கும், கோவம் ஷார்ட் டெம்பர் இந்தியன்ஸுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, ஆனா பட் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், நல்லது கிடையாது. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸை செக் பண்ணும். ஒரு தடவை ஒரு இன்டர்வியூல ஓப்பனாவே ஜெயலலிதா அம்மாவை பத்தி திட்டுறான். நீங்க எல்லாம் தமிழர்கள் ஒரு லேடிஸோடைய காலில் போய் விழுந்துட்டு இருக்கீங்களேன்றான். என்ன அவங்க கிட்ட போய் என்ன பேச சொல்றீங்க? நம்ம கோபம் தான் வருது. என்னல நம்ம அவ்வளவு படிச்சிருக்கோம். ஏன்னா அப்போ நான் போகும்பொழுது ஜெயலலிதா அம்மா தான் சீஃப் மினிஸ்டர். அப்படி திட்டுறாங்க. நமக்கு கோவம் பேச கத்த முடியாது, ஆனா பட் ஃபேஸ்ல தெரிஞ்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் அவனே சொல்றான் கூல், ரிலாக்ஸ், கூல். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது தட்டுவாங்க. ஆக்சுவலி நான் ஏன் அதை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ் அதோடைய பேக்கப்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதை நம்ம ஒவ்வொன்றும் நடத்தும் போது பார்ப்போம். ஸோ இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா, அதே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், political parties and the welfare schemes for the various sections of the people, rational behind the reservation policy. இன்னைக்கு ரிசர்வேஷன் அப்படின்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் அதை எதிர்ப்பாங்க. ஓகே, ரிசர்வேஷனால மெரிட் போயிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்றவங்க உண்டு. சில பேர் ரிசர்வேஷன் அப்படின்றது இருக்கணும், ஏன்னா 2000-3000 வருஷமா ஒரு குறிப்பிட்ட மக்களை இன்னொரு குறிப்பிட்ட மக்கள் பார்க்கும் பொழுது அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க, அடிமையா வச்சிருந்தாங்க. They were all the most depressed. என்னுடைய ப்ரொஃபசர் அடிக்கடி சொல்லுவார், ஆக்சுவலா அதை சப்ரெஸ்ட், டிப்ரெஸ்ட், ஒப்ரெஸ்ட்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவார். இவங்கெல்லாம் யாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள். ஆக்சுவலா இந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் ரிசர்வேஷன் எடுத்துட்டு வந்தாங்க. இட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் உண்டு.
ஸோ ரிசர்வேஷன் பாலிசி, ஓகே, அதை பத்தி நம்ம படிக்க போறோம், ரொம்ப டீப்பாவே படிக்க போறோம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், கலைஞர் பீரியட்ல எந்த விதமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், கலைஞருக்கும் முன்னாடி நம்ம படிப்போம் ரைட் ஃப்ரம் ஓகே ஓமந்தூர் ராமசாமியில இருந்து ஆரம்பிச்சு, ஓகே, அதுக்கப்புறமா ராஜாஜி வந்து, ராஜாஜி பீரியட்ல இருந்து அதுக்கப்புறமா நம்மளுடைய காமராஜருக்கு அப்புறமா பக்தவச்சலம், பக்தவச்சலத்துக்கு அப்புறமா அண்ணாதுரை, அண்ணாதுரைக்கு அப்புறமா கலைஞருக்கு அப்புறமா எம்ஜிஆருக்கு அப்புறமா யார் சார்னா ஜானகி அம்மாள் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறமா திருப்பி கலைஞர், ஓபிஎஸ் சொல்லிட்டு இபிஎஸ் வரைக்கும் அடுத்தது சின்னம்மா முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 2027 வரைக்கும் அவங்களால எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. சரி பார்த்தோம். சோ இவங்களுடைய பீரியட்ல எல்லாம் என்ன விதமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்துச்சு நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. டிராவிடியன் பார்ட்டியோடைய ரெண்டு டிஎம்கே ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த ரெண்டு பார்ட்டிஸும் 2002 வரைக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டு பார்ட்டிஸும் 2002 2003 வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு நீ பண்றியா நாம் பெறுன்றனால வந்தாங்க. ஆனா 2003க்கு மேல நிறைய இட் இஸ் த பேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்க சீரியஸாவே அனலைஸ் பண்ணீங்கன்னா 2003 மேல தமிழ்நாட்டுக்கு அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்காது. நீங்க யாருன்னா யோசிச்சு பாருங்க, ஏன் சார் வந்திருக்காது? அதை நான் சொல்ல மாட்டேன், இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறமா தான் சொல்லுவேன். ஓகே ஃபைன். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்பேன். எந்த விதமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு தொட்டில் குழந்தை திட்டம் ஏன் எடுத்துட்டு வரப்பட்டது? ஓகே, எதுக்கு இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் ஏன் எடுத்துட்டு வந்தாங்க? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சபால்டன்ஸ் யாரெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது சபால்டன்ஸ் இருக்காங்களோ, அந்த சபால்டன்ஸ்னா யாரு? அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காக, முன்னேற்றுறதுக்காக எடுத்துட்டு வரப்பட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல என்ன அப்படின்றத நாம படிப்போம். ஓகே, அண்ட் பாத்தீங்க எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ்னா என்ன? இப்போ நீலகிரி எடுத்துக்கோங்க. நீலகிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ் நிறையமா இருக்காங்க. இதே நீலகிரியில அந்த ட்ரைபல் பீப்புள்ஸோடைய வெல்ஃபேருக்காக ஸ்கீம்ஸ் வந்திருக்கணும். ஓகே, நீலகிரியில இப்போ நேத்து கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, நீலகிரி மாவட்டத்துல நீலகிரி அண்ட் ஆல்சோ ஈவன் கொடைக்கானல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான மூங்கில் அரிசிகளை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 கிலோ மூங்கில் அரிசி 500 ரூபாய் போறதால அந்த மூங்கில் அரிசிகளை எடுத்துக்கிட்டு வந்து விற்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸுக்கு அதிகமான லாபம் கிடைக்குது. இதை ஸ்டேட் அபிஷியல்ஸ் வந்து பார்க்கும்பொழுது ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அரிசியை சாப்பிடலான்னு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது ட்ரைபல் பீப்புள்ஸோடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உந்து சக்தியா இருக்கும். படிக்கிறோமா நாம? ஓகே, அதுக்கப்புறமா நீங்க எடுத்துக்கோங்க, தேயிலை தோட்டம் அதிகமா இந்த ரீஜன்ல இருக்கு. ஓகே, அப்போ சோசியோ எக்கனாமிக் ஒரு ரீஜனுடைய சோசியோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோசியோனா என்ன? சமூக, எக்கனாமிக் அப்படின்னா பொருளாதாரம். சோ தமிழ்நாட்டுல எந்த விதமான சோசியோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு படிப்போம். திருவண்ணாமலை மாவட்டத்துல என்ன பிரச்சனை, வேலூர் மாவட்டத்துல என்ன பிரச்சனை, இப்ப தருமபுரி மாவட்டத்துல என்ன பிரச்சனை. தருமபுரி மாவட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டிலேயே வறண்ட மாவட்டமா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்? ஆனா நீங்க யோசிக்கலாம், காவிரி நதி தமிழ்நாட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகுறதே இந்த மாவட்டத்துல தானே, கரெக்ட் தானே? ஓகே, சோ கிருஷ்ணகிரி ஓசூர், சோ முக்கியமா பாத்தீங்கன்னா தருமபுரி வழியா தான். தருமபுரி காலங்காலமா தருமபுரி தான் சொல்லுவாங்க. ஓகே, சோ தருமபுரியில இருந்து அப்போ காவிரி நதியே அந்த மாவட்டத்துல தான் ஓடுது. அந்த மாவட்டம் ஏன் வறட்சி மாவட்டம்? இப்ப யோசிச்சீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஏன் அதிகமா வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் மாவட்ட மக்கள் ஏன் அதிகமா பெங்களூர்ல வேலை செய்யறோம்? அதுவும் கூலியாளா தான் வேலை செய்யறோம். அப்போ இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் என்ன? ஏன் வந்து இங்க வளர்ச்சி வரமாட்டேன்றது? ஓகே, ஒரு காலத்துல சொன்னாங்க சான்றோர் நிறை தொண்டை நாடு, கரெக்டா? சோழ நாடு சோறுடைத்து, சேரநாடு வேழமுடைத்து, தென்னாடு முத்துடைத்து. இப்ப தமிழ்நாட்டை 3ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. சேர சோழ பாண்டியர்கள் போது சேரநாடு அப்படின்றது கேரளா ரீஜன், வெஸ்டர்ன் தமிழ்நாடு, கேரளா. சேரநாடு என்ன ஃபேமஸா? வேழம்னா என்ன? யானைக்கு ரொம்ப ஃபேமஸா? யானைக்கு ரொம்ப ஃபேமஸ், எஸ். ஏன்னா அதோடைய ஐவரியில இருந்து நிறைய மெட்டீரியல், ஸ்பைசஸ், எலிஃபென்ட்ல ரொம்ப ஃபேமஸ். சோழ நாடு சோறுடைத்து, சோழம் அப்படின்னாலே சோறு தான் ஆக்சுவலா, காவிரி டெல்டா ரீஜன். தென்னாடுன்றது மதுரை, தென்னாடு மதுரைக்கு கீழே, சோ தென்னாடு முத்துடைத்து, பேர்லுக்கு ஃபேமஸ். அப்ப இது என்ன சார்? நார்த்தன் தமிழ்நாடு தொண்டை நாடுன்னு சொன்னாங்க. தொண்டை மண்டலம், இது ஒரு காலத்துல சோழர்கள் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு, பட் பின்னாடி பல்லவர்கள் பீரியட் இதுக்கு தொண்டை மண்டலம் பேர். தொண்டை மண்டலம் என்னத்துக்கு ஃபேமஸ்? சான்றோர் உடைத்து. சான்றோர்னா யார் தெரியுமா? நல்லா படிச்சவங்க இருந்தாங்களா நார்த்தன் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. அதனாலதான் கல்வியில் கரை கண்ட காஞ்சி அப்படின்னா. பட் இன்னைக்கு சீனே வேற. கரெக்டா? ரொம்ப கம்மியா படிச்சவங்கல்ல, கம்மியா படிச்சவன்றது சொல்றதை விட அதிகமா
கல்வியில நீங்க 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எடுத்துக்கோங்க, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த மாவட்டத்தை சார்ந்த மக்கள் வந்து மாணவர்கள் அதிகமா வந்து தேர்ச்சி பெறது கிடையாது. பின்னாடிதான் வருவாங்க. ஆக்சுவலா வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல இப்படி கிடையாது. ஒரு காலத்துல எஜுகேஷனுக்கு ஹப்பா இருந்துச்சு, பட் பின்னாடி மாறி போச்சு. ஏன் அப்படி மாறிச்சு? அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸை பத்தியும் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்ஸை படிப்பீங்க. நீங்க இப்படிதான் படிக்கணும். முதல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ஸை பத்தி படிக்கணும். நம்ம டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கணும். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பிரச்சனை, ஏன் பிரச்சனை அனலைஸ் பண்ணணும். உங்க டிஸ்ட்ரிக்டை பத்தி நீங்க ஒரு நாளைக்கு படிக்கிறீங்க. இப்ப தமிழ்நாட்டுல 38 மாவட்டம் இருக்கு. நீங்க 38 நாள்ல தமிழ்நாட்டுடைய ஓவரால் எக்கானமி, ஓவரால் பாலிடிக்ஸ், இதுதான் இயர் புக் படிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஓகே, விகடன் இயர் புக் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் நீங்களே அதுல கொஞ்சம் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, பட் நீங்க சர்ச் பண்ணி படிக்கணும். உங்க டிஸ்ட்ரிக்ட்ல தெரியாத விஷயமே நிறைய இருக்கு, அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிக்கணும். அதை படிக்கும் பொழுது உங்க டிஸ்ட்ரிக்ட்ல டெம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருவண்ணாமலையில டெம்பிள் இருக்கு. ஓகே, அப்ப நானே கொஸ்டின் கேட்டுக்கணும், திருவண்ணாமலையில என்ன கோவில் இருக்கு? பெரிய கோவில் சிவன் கோவில். இது யார் பீரியட்ல கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க? இதெல்லாம் வந்து இது சோழர்கள் காலத்துல இருந்தே கோவில்கள் இருக்கு. ஆனா பட் விஜயநகரம் பீரியட்ல கோவில்கள் ரொம்ப அதிகமா கோபுரம் கட்டியிருக்காங்க. அப்ப திருவண்ணாமலையோடைய கோபுரத்தை கட்டினது எந்த மன்னன்? நீங்களே கேள்வி கேட்டு புரியுதா உங்களுக்கு? இது எந்த விதமான டெம்பிள் ஆர்கிடெக்சர், எந்த விதமான கோவில் அமைப்பு? திராவிடியன் ஆர்கிடெக்சர், திராவிடியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர், திராவிட கட்டடக்கலை. அப்போ ஓகே ஃபைன், இது பஞ்சபூதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பு, வாயு, தேயு, ஆகாஷ், பிருத்திவி. சோ இந்த பஞ்சபூதத்துல இது என்ன ஸ்தலம்? இதெல்லாம் நான் சும்மா உங்களை படிக்க சொல்லல. நான் இன்டர்வியூ போகும்பொழுது முதல் கேள்வியே தான், என் பேர் சங்கர நாராயணன், எதுக்குப்பா உனக்கு அந்த பேர் வச்சாங்க? தெரியல சார், தாத்தா தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்ல, உங்க பேருக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, சொல்லுங்க. அப்புறம் தான் தெரியுது திருநெல்வேலியில என் பேர் கொண்ட ஒரு சாமி ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல அரியும் சிவனும் வேற வேற சண்டை அப்படின்லாம் வந்து அரி வேற ஹரன் வேற அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, சோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஒண்ணுமே வேறெல்லாம் கிடையாது, எல்லாமே ஒண்ணு அப்படின்றதுக்காக திருநெல்வேலியில ஒரு கோவில், சங்கர நாராயணர் கோவில்னே ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. சோ அந்த கோவில் பத்தி தெரியுமான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அப்ப தெரியாது, அப்பெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓகே, அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா, சரி ஓகே பகத்சிங் பத்தி பேசு அப்படின்னா, பகத்சிங் பத்தி எவ்வளவு பேர் படிச்சிருக்கோம், பகத்சிங் பத்தி ஏன் கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு, சார் பகத்சிங் வாஸ் a revolutionary leader from பஞ்சாப் தான் சொன்னான். அவ்வளவுதானா அப்படின்னா, இல்ல நிறைய சொல்லுங்க. இல்ல சார் தெரியாது அப்படின்னு. என்னப்பா உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்ல தான் அவர் பிறந்திருக்காரு, சாரி அவருடைய டேட் ஆஃப் பர்த்ல தான் நீ பிறந்திருக்க, ஓகே அவரை பத்தி தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது, ஓகே இதுக்காக நம்ம கொடுக்கல, இந்த டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும் போதே நம்மளை பத்தி டேட்டாஸ் எல்லாம் அவனுங்க ஒரு 11 பேர் கொண்ட குழு வச்சிருப்பானுங்க ஆக்சுவலா. சோ இவனை எப்படி எல்லாம் மடக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் திருவண்ணாமலை வெதர் ஜியோகிராஃபி, அதோட லாட்டிடியூட் என்ன லாங்கிடியூட் என்னன்னு கேட்டாங்க. தெரியல, ப்ரிப்பேர் பண்ண இன்டர்வியூ, இதெல்லாம் கேட்பாங்கன்னே தெரியாது, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ண கம்பெனி டிவிஎஸ் கம்பெனி. ஸோ டிவிஎஸ் கம்பெனியோட சேர்மன் யாரு? டிவிஎஸ் கம்பெனி கான்ட்ரிபியூஷன், மேனுஃபேக்சரிங் செக்டர்ல உன்னுடைய கம்பெனியோட கான்ட்ரிபியூஷன் என்ன? ஓகே, மேனுஃபேக்சரிங் செக்டர் இந்தியன் எக்கானமிக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன் என்ன? அடுத்த கேள்வி புரியுதா? உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? வாட் ஆர் ஆல் தி சோஷியோ ரிலீஜியஸ் இஷ்யூஸ் ஆர் தி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தட் ப்ரிவைல் இன் தமிழ்நாடு, எஸ்பெஷலி யுவர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள்லாம் வரும். இதுக்கப்புறமா தான் நீ வந்து சப்ஜெக்ட் குள்ளாரே நுழைவான். ஸோ உன் ஊர்ல உன்னை பத்தி, உன் ஊரை பத்தி உனக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். இதை தெரிஞ்சாலே எல்லாமே இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் பத்தியும் படிக்கணும். நாளைக்கு நீங்க ஒரு சப் கலெக்டர் ஆயிட்டீங்கன்னா திடீர்னு உங்களை சிவகங்கை மாவட்டத்துல போடுவோம். சிவகங்கையில வந்து பார்க்கும்பொழுது நீங்க அங்க போய் இங்கு சிவகங்கையில் கோவில் கொண்டிருக்கும். அம்மா ராஜலட்சுமி யா ஜாக்கிரதையா இருக்கணும். ராஜலட்சுமி மியூட் பண்ணி ஆஃப் பண்றீங்க. ஓகே, கொஞ்சம் பாத்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே, so both UPSC and TNPSC 2013ல நான் TNPSC இன்டர்வியூ போயிருக்கேன். ஓகேவா, ஃபைன். சோ இதுதான் பேசிக்கலாவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, this is how they will proceed actually. ஓகே, சோ அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பார்ப்போம் ஒண்ணு ஒண்ணா. சோ இந்த மாதிரியான விஷயங்களை நாம படிப்போம். இது இந்த இடத்துல இருக்கு, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இம்பாக்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இது அந்த ஃபேக்கல்டிஸ் கூட நடத்துவாங்க. அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் நான் நடத்தும் போது சொல்றேன். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது இருக்கு. சமூக நீதி வந்து தமிழ்நாட்டுல சமூக வளர்ச்சிக்கு எந்த விதமான பங்கீடு கொடுத்துச்சு, அதான் மீனிங் ஆக்சுவலா. சமூக நீதி தமிழ்நாட்டுல எந்த விதமான பங்கீடுக்கு கொடுத்துச்சு.
Next, social justice and social harmony as the cornerstones of socio-economic development. Same தான். ஓகே ஃபைன். ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ் இன் தமிழ்நாடு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இம்பார்ட்டன்ட். ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத். இது வந்து ஜியோகிராஃபி மேடமே சேர்த்து நடத்திடுவாங்க. ஏன்னா ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுடைய ஜியோகிராஃபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரூப் 1ல கூட கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா? ஓகே பாலாறு, ஓகே பாலாறுக்கு அப்புறமா தென்பண்ணை, காவிரி, தென்பண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர், பாரதியார் பாட்டு ஒன்று வரும் இல்லைங்க. ஓகே சோ இந்த மாதிரியான தமிழ்நாட்டுடைய ஜியோகிராஃபி உங்களுக்கு என்னன்றது தெரியணும். ஓகே அந்த ஜியோகிராஃபி அதோடைய தமிழ்நாட்டுல எந்த விதமான பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியா இருக்குன்னு தெரியும். அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், இதுதான் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல தமிழ்நாடு எந்தெந்த விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு வருஷத்துலயும் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் என்ன அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருதுங்களா? அதுக்கப்புறமா வீர தீர செயல் புரிஞ்சவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட், பத்மா அவார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ்ல தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தமிழ்நாடு எதனா கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கா. அண்ட் இ கவர்னன்ஸ் அப்படின்றது அது ஆட்டோமேட்டிக்காவே கவர்னன்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. கவர்னன்ஸ்னா என்ன தெரியுமா? ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே இது என்ன அப்படின்னா பீப்புள். ஒரு கவர்மெண்ட் தன்னுடைய பீப்புளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். ஈவன் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கோங்க, மக்கள் அரசு மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ அப்படி கரெக்டான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும் பொழுது அது மிக சிறந்த கவர்னன்ஸ் சொல்லிட்டு சொல்றாங்க. கவர்னன்ஸ் இஸ் நத்திங் பட் தி வே ஹவ் தி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். கவர்மெண்ட்ன்றது சிஸ்டம், கவர்னன்ஸ்ன்றது ஃபங்க்ஷன். சோ இந்த இ கவர்னன்ஸ் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் பேர். ஆக்சுவலா ஒரு காலத்துல நீங்க ஒரு சாதாரண ஒரு பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா ஒரு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இல்லைன்னா வந்து நீங்க எதனா வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, எத்தனை தடவை நீங்க ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும், தாலுகா ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். ஒரு ஆர்ஐ கூட ஒரு விஏஓ கூட உங்களை எவ்வளவு அலங்கரிக்க வைக்கிறாங்க. பட் இப்ப அது மேக்சிமம் குறைஞ்சிருக்கா? ஓகே இன்னைக்கு பொது சேவை மையம் இருக்கா? ஓகே உங்களோட டீடைல்ஸை கொடுத்தீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர்ல அடிச்சு கொடுத்துட்றானா? ஸோ இதெல்லாமே வந்து ஒன் ஆஃப் தி அவுட்புட் ஆஃப் இ கவர்னன்ஸ். ஓகே இன்னைக்கு ஈவன் நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் எடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் நான் ஓபன் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 அப்படியே வந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூர்ல இருந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தாலும் அது சுத்திட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு லோட் ஆயிட்டு இருக்கும் ஆக்சுவலா. ஓகே சோ இப்பெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நிறைய அப்டேஷன்ஸ் வந்துடுச்சு. ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஆப் வச்சிருக்கோம். ஒரு காலத்துல வந்து நீங்க மதுரைக்கு போனோம் அப்படின்னா புக் பண்றதுக்கு நீங்க பிசிக்கலா போனோம், நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் ரிசர்வேஷன் பண்ணணும். இப்ப அப்படி கிடையாது. ஓகே ஆப் வந்துருச்சு. கரெக்டா உங்களுக்கு? சோ புரியுதா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி கவர்மெண்ட் தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸ்ல மேக்சிமம் அக்கௌண்டபிலிட்டியும் டிரான்ஸ்பரன்சியும் எடுத்துட்டு வரணும். அதுதான் கவர்னன்ஸ். வெளிப்படைத்தன்மை எடுத்துட்டு வரணும், நியாயமா இருக்கும். சோ தமிழ்நாடு தன்னுடைய மக்களுக்கு எந்த விதமான வெளிப்படைத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு கவர்னன்ஸ் கொடுக்குதுன்றதுதான் இ கவர்னன்ஸ். அதெல்லாம் முக்கியமா வந்து பார்க்கணும். இ கவர்னன்ஸ் இஸ் எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ். முடிஞ்சு போச்சு. ஓகே ஃபைன். ஸோ இதை பத்திலாம் நம்ம படிப்போம். ஸோ இதுதான் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயம். யா சேலம்ல வந்து பார்க்கும்போது சேலம்ல சூலூர்னு ஒரு இடம் இருக்குல்ல? எஸ் வெரி குட் சுபாஷ் சந்திரபோஸ். சேலம் சூலூர் தானே? யாருன்னா சொல்லுங்க சேலத்துல இருக்கிறவங்க. சேலம் போலீஸ் ஸ்டேஷன் தான் பெஸ்ட்னு வந்தது இல்ல. எந்த இடம்? சூலூரா? சூரமங்கலம். எஸ் சூரமங்கலம். எஸ் கரெக்ட். வெரி குட். ஓகே சோ சூரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் தான் இந்தியாவுடைய பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் சேலம்ல இருக்கு. சோ இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு மியூட் பண்ணாம இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கலைவாணன். ஓகே ஃபைன். அதான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்றதான் லைட்டாக ஒரு சின்ன சாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கிளாஸ் நடத்தும் போது பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்கிரைப் ஹவு த சோஷியோ ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது மெயின்ஸ்ல கேட்கலாம். ஓகே ஸோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நீட் ஃபார் சோஷியோ ரிஃபார்ம்ஸ் எதுக்காக அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். இந்தியாவில் ஜாதி இருந்துச்சுங்க, பாலிகாமி இருந்துச்சு, ஐடல்டரி வர்ஷிப் இருந்துச்சு, சூப்பர்ஸ்டிஷன் இருந்துச்சு, அன்டச்சபிலிட்டி இருந்துச்சு, சத்தி இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி வந்து பார்க்கும்பொழுது வி ஓவர் கம் இட். ஓகே இதுக்கு சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் உடைய பங்கீடு என்ன? ஓகே அதுக்கப்புறமா கான்ட்ரிபியூஷன் ஆஃப்
பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், ஆக்சுவலா இதெல்லாம் தமிழ்நாட்டுல இல்லைனாலும் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுல அதிகமா இருந்துச்சு. முக்கியமா இவங்களுடைய ஐடியாலஜி தமிழ்நாட்டுல அதிகமா ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. இப்ப ஆரிய சமாஜ் அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு, மதுரையில இருக்கு. புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதா? தயானந்த சரஸ்வதி ஆரம்பிச்ச ஆரிய சமாஜ்ன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுல மதுரையில இருக்கு. ஓகே, சோ அன்னைக்கு பிரம்ம சமாஜ் அப்படின்றது மெட்ராஸ்ல அதோட ஹெட் குவார்டர்ஸ் இருந்துச்சு. ஹெட் குவார்டர்ஸ்ல ரீஜனல் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து பார்க்கும் பொழுது இப்போ ராஜமுந்திரி சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், ஓகே, ஸோ சத்ய சோதக் சமாஜ், இந்த மாதிரியான சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் எந்த விதமான இம்ப்ளிகேஷன்ஸ்? இது ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா லோகாஹிதவாடின்னு யாரை கேட்பாங்க, கோபால் ஹரி தேஷ்முக் அப்படின்னு இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல வந்து பார்க்கும்பொழுது நீங்க படிக்கலாம். Explain how the social welfare schemes changes the society in a positive manner. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நடத்தும் போது வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் ஆக்ட் earlier was known as what அப்படின்னா what is it? நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். நரேகான்றது ஒண்ணுமே கிடையாது. நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இந்த நரேகாவை தான் காந்தியை லிங்க் பண்ணிட்டாங்க, அதனாலதான் எம்ஜி நரேகான்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நடத்தும் போது படிப்போம். ஜஸ்டிஸ் பார்ட்டி இதெல்லாம் வந்து இப்படிதான் நம்ம நடத்துவோம். ஓகே, உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு கொடுத்த மெட்டீரியல்ஸ்ல இருந்து டெஸ்ட்டும் வைப்போம். ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கும்போது நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ப்ரொசீட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதோட நான் இன்னைக்கு இந்த டெமோவை டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டெமோ வந்து பார்க்கும்போது முடிச்சுக்கிறேன். திருப்பியும் கிளாஸ் 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 9 o'clock. ஓகே, ரெகுலர் கிளாஸஸ். ஓகே, ஸோ டியூரேஷன், கிளாஸ் டியூரேஷன் 2 hours இருக்கும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 to 2.5 hours இருக்கும். மார்னிங் 9 to 11 or 11:30 வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா 8:30 to 11 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ நடுவில் ஒரு 10 minutes பிரேக் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ட்ரை டு கோஆப்ரேட் வித் அஸ். ஓகே, உங்களால முடியும், நம்மளால முடியும். ஓகேவா? இதை நான் போஸ்ட் பண்ணிலாம் சொல்லவே இல்லை. ஐ எம் நாட் எ கமர்ஷியல் இன்ஸ்டியூட். ஓகே, நான் அதை போஸ்ட் பண்ணிலாம் சொல்லவில்லை. ஐ எம் நாட் எ கார்பரேட் ஆல்சோ. ஓகே, ஸோ திஸ் ஸ்டார்டட் இந்த பிரதர் மென்டர் அப்படின்றதே ஒரு ஸ்டூடெண்ட்ஸால கமாண்ட் சார் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோடைய சப்போர்ட்டால, என்னுடைய டீம் மெம்பர்ஸோடைய சப்போர்ட்டால ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, நான் சிங்கிளாலாம் கிடையாது ஆக்சுவலா. ஸோ அதனால இட்ஸ் மை டீம் ஒர்க். ஸோ எதனா ஒன்று பண்ணணும், பாசிட்டிவா பண்ணணும், நம்மளால முடிஞ்ச சர்வீஸ் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டோட ஆரம்பிக்கப்பட்ட, லைக் மைண்டட் பர்சன்ஸோட ஆரம்பிக்கப்பட்டதான் பிரதர் மென்டர். ஓகே, ஸோ யூ கேன் ஃப்ரீ டு ஆஸ்க் டவுட்ஸ் எனி ஆஃப் அவர் ஃபேக்கல்டிஸ். ஓகே, ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, படிங்க, உங்களுக்கே வந்து டிஃபரன்ஸ் புரியும். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம். ஸோ இப்போ now the host, now the next faculty, our beloved Mohammed Jalni. Okay, so he was the one who recently cleared UGC NET. He is also assistant professor. Okay, so he is also the one going to write mains also this time. Okay, so another Safana or faculty. So Mr. Jalni, now I am making you as the host now. Thank you, sir. Am I audible, sir? Yeah, you are audible. I will make you now. Wait. Yes, Jalni, now you are the host. Yes, sir. You can proceed. Thank you. Thank you very much, sir. Thank you for your valuable session. Now, students, இப்போ நம்ம எக்கனாமிக் சப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். தட் இஸ் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து இப்போ நம்ம இது கொடுத்துருந்தோம். இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால என்ன நமக்கு யூஸ்ஃபுல் அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ்ங்கிறது எப்படி தோன்றுச்சு, அது எப்படி காலம் ஃபுல்லா வளர்ந்து இன்னைக்கு எப்படி புது பரிமாணத்துல புது டைமென்ஷன்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல நம்ம இன்டராக்ஷன் அதிகமா நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ நான் சில கேள்விகள் கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட். ஓகே, அது சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி. சரியா இருந்தா இட்ஸ் நாட் ஆடிபிள். Am I audible now? இப்ப கேக்குதுங்களா நான் பேசுறது? Yes sir, audible. Yes, thank you. Yes sir, audible. Yes, thank you. ஓகே, சரி. எக்கனாமிக்ஸ் எத்தனை பேருக்கு உங்க பேர்ல எத்தனை பேருக்கு எக்கனாமிக்ஸ்ங்கிறது கஷ்டம் அப்படி ஃபீல் பண்றவங்க யூ கேன் ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் கமெண்ட் இன் யுவர் டெக்ஸ்ட் பாக்ஸ். எக்கனாமிக்ஸ் எனக்கு கஷ்டம் சார்,
எஸ். வசந்த பிரியா, யூ ரைட் யுவர் ஹேண்ட். ராஜேஷ், எஸ். மற்றவங்களுக்குலாம் ஈஸிங்களா? ஓகே, ஈஸியா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். எக்கனாமிக் சப்ஜெக்டை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம இப்போ பண்ண போறோம். ஓகே ஓகே, அதர்ஸ் பீப்புள். ஓகேங்க, சரி. யூ கேன் ரைஸ் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ், மிஸ் வசந்த பிரியா அண்ட் ராஜேஷ். ஓகே, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? You can please unmute yourself and say what is economics. அதாவது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, எக்கனாமிக்ஸ்னா இதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மட்டும் நீங்க சொல்லணும். எஸ், கம் ஆன். ஹலோ சார். எஸ் சார், எக்கனாமிக் நார்மலா நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன்னா, மேபி ஒரு எக்கனாமினா அந்த இடத்துல ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும் அண்ட் கன்சப்ஷன் இருக்கும். இது ரெண்டும் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கிறது தான் ஒரு மெயினான ஒரு எக்கனாமி. ஓகே, குட். ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப். ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஒரு வகையில கரெக்ட் தான். நீங்க எல்லாருக்குமே எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறதோட சம்பந்தப்பட்டவங்க தான் எல்லாருமே. இன்னைக்கு காசு யூஸ் பண்ணாம யாராவது இருக்கிறோமா? எல்லாருமே யூஸ் பண்றோம். இன்னைக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஆனாலும் சரி, அது வந்து டிஜிட்டல் பேமெண்ட் ஆனாலும் சரி, இல்ல கேஷ் பேமெண்ட் ஆனாலும் சரி, இப்ப நீங்க கிளாஸ் அட்டன் பண்றீங்களா அதுவானாலும் சரி, வேலைக்கு போறவங்கனாலும் சரி, காசு இல்லாம நம்ம வேலை செய்ய மாட்டோம். ஐ மீன் காசுங்கிறது இந்த இடத்துல நான் என்ன மென்ஷன் பண்றேன்னா, நமக்கான ஊதியம், நமக்கு தேவையான ஒண்ணு. ஓகேங்களா? இப்போ நீங்க அமௌண்ட் கட்டி தான் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல சேரலாம், அல்லது நம்ம இதுல கூட நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு சார் ஒரு பேமெண்ட்ல சொல்லியிருந்தாரு. சோ திஸ் இஸ் ஆல்சோ மணி. நம்ம எல்லாருமே பணத்தோட சம்பந்தப்பட்டவங்க தான். இப்போ இந்த பணம் அப்படிங்கிறது என்ன பண்ணும், இந்த பணத்தை எப்படி நம்ம தக்க ராஜா வந்து நல்ல ராஜா அப்படின்னா நிறைய காசு பணம் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாரு, தானம் தர்மம் எல்லாம் வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ராஜாக்களுக்கு மக்களுக்கு இதை நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. திடீர்னு மக்கள் புரட்சி வெடிச்சுது, அல்லது ராஜா நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்க, இயற்கையா நல்லவங்களா இருக்கவங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களோட சிலிம்ப ஜாலியான ஒரு வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மக்கள் மேல அக்கறைப்படாம இருந்த ராஜாக்கள் ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில ஒரு இது படிச்சிருப்பீங்க. அதுல இருக்கிற ராஜா ராணி தங்களுடைய பகட்டான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறதோட விளைவா வந்ததுதான் அந்த புரட்சியே. அந்த புரட்சி உலகத்துக்கே ஒரு பெரிய வழிகோடலா அமைஞ்சது அப்படிங்கிறது வேற விஷயம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு உருவானதுதான் பிரெஞ்சு புரட்சி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான். நம்ம நாட்டிலயும் நிறைய ராஜாக்கள் அந்த மாதிரி இதா இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி மக்கள்கிட்ட வரி பணமா வசூல் பண்ணி அதை தங்களுடைய பகட்டான வாழ்க்கைக்கும் அதோட அந்த பகட்டான வாழ்க்கை தொடரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் செய்யப்பட்ட சில நல்லதுகள். உதாரணத்துக்கு இப்ப பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவுல ரயில்வேஸ் கொண்டு வந்திருப்பாங்க, டெலிகிராஃப் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு காரணம்? மக்களுக்கு நல்லது செய்யணும்னா? கிடையவே கிடையாது. they want to extract the resources. இங்க இருக்கிற வளங்களை சுரண்டி